வணக்கம். காலையில் இறங்கி காலக்கடவை முடித்துவிட்டு உலகிற்கெல்லாம் படைக்கும் கர்த்தாவாகி பிரம்மன் என்று பெயர் பெற்று கலைக்கு ராணி கல்விக்கு ராணி கலைவாணி இருப்பார்கள் அல்லவா, கலைவாணி மனமுடித்து நல்ல முறையில் சீரும் சிறப்போடு வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து ஜீவராசிக்கும் படியலுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றேன். சற்று நேரம் அமர்ந்து விட்டு பிறகு செல்ல வேண்டும் அல்லவா உலக போனி. அப்படி ஆகட்டும். வரத்தை கொடுத்து விட்டு வருகை சொன்ன என்னோட சுவாமி காணவில்லையே. இதுதான் 5 முகமா? இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. சரி, இருந்தாலும் என்னுடைய சுவாமிக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். சுவாமி, ஆண்டவா, ஈசா, பரமேசா, கைலாசவாசா, நித்திரை ஏற்பினால் நித்திரை பங்கு ஏற்படும் சொல்வார்கள். நானும் அருகில் அமைந்து நித்திரை காண்கிறேன். சுவாமி, நீங்க என்ன சொன்னீர்கள்? ஜெயமுகாசுரனுக்கு 5 முகத்தோடு வரத்தை கொடுத்து விட்டு வருகை சொன்னீங்க. ஆனா இதுல மன்னன் யார், மாற்றான் யார் தெரியாம தவறு செய்துட்டேன். என்னை மன்னித்து விடுங்க சுவாமி. சுவாமி, என் உள்ளத்திலே தான் போடு கட்டி Thank you.
நானும் உயிர் படைத்து விட்டு வந்து சற்று அமர்ந்து விட்டு செல்ல வந்து அமர்ந்து விட்டேன். ஆனால் என் மீது எதுக்காக கோபப்படுகிறீர்கள்? சண்டாரா மாமி, சதிகாரா மாமி, மோசக்காரா என்ன ஆனா பாவி, இது எப்படிப்பட்ட சிம்மாசனம்? எப்ப சிம்மாசனம்? என்னோட கணவருக்கு சுமந்த சிம்மாசனம் இது. இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இங்க எதுக்கு அமரலாமா? மாமி, என்ன இது? உங்களுடைய மருமக பிள்ளைகள் அமரக்கூடாதா? என்ன இல்ல எது இதுல இந்த சிம்மாசனத்துல அதுக்கு அது ஒரு தகுதி இருக்குது. அதற்கு ஆமா மாமா டேய். கோபப்படுகிறீங்க நீங்க. பிரம்மா மாமா, என்னுடைய பஞ்சனையில் அமர்ந்ததே தவறு, அதையும் என்னிடம் பார்த்து கோபப்படுகிறேன் என்று கேட்கிறாய். டேய், வேண்டாம் வேண்டாம், கோபப்பட வேண்டாம். மாமா. எதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கீங்க? இந்த சிம்மாசனத்திற்காக இப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கீங்க இருவரும்? சிம்மாசனமா? ஆனா பாவி சுவாமி, பார்வதா, இந்த உலகத்தில் முதல் கடவுள் நீங்கதான். உண்மைதான். இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் 5 முகம் இருக்க வேண்டும். அதனால் இதை இருக்கின்ற பிரம்மதேவன் உண்மைதான். 5 முகத்தில் ஒரு முகமாவது கிள்ளி எறிய வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆமா. எப்படி